வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா உலகம், நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை, லட்சியத்தை மையமாக கொண்டு மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள், இதில் நாம் பார்த்து வரக்கூடிய பகுதி பெண்கள் நலம். பெண்கள் நலத்தில் பெண்கள் தாங்கள் தங்களது உடலை எந்த அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும், குடும்ப சுமைகளை தலையில் ஏற்றிக்கொண்டு குடும்ப வேலைகளை ஒட்டுமொத்தமாக தாங்கள் செய்து கொண்டு தங்களது உடலை பராமரிக்கக்கூடிய அந்த செயலை தவிர்த்து வருவதால், குறைத்து வருவதால் பல்வேறு விதமான உடல் தொந்தரவுகள் பெண்களுக்கு ஏற்படுகிறது. நாம் உற்று கவனித்தால் நமது ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகாலையில் முதலில் எழக்கூடியவர் பெண். ஒவ்வொரு குடும்பத்திலும் கடைசியாக உறங்கச் செல்லக்கூடியவர் பெண். அந்த பெண் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே பெண்கள் தாங்கள் தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். இது வீட்டிற்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. நேற்றைய பதிவில் ஒரு வாசகம் பார்த்தோம். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று பார்த்தோம். இதில் பலருக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். அது எப்படி ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க முடியும்? ஆண் வேறு பெண் வேறு தானே என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். நாம் சற்று நமது பிறப்பை பின்னோக்கி பார்த்தால் இந்த உண்மை நமக்கு புரியும். குட்டி போட்டு பாலூட்டக்கூடிய பாலூட்டிகள் இனத்தை அத்தனையுமே நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். தேவையில்லாத ஒரு உடல் பகுதி ஆணுக்கு படைக்கப்பட்டிருக்கும். ஆண்களுக்கு பொதுவாகவே குட்டி போட்டு பாலூட்டக்கூடிய இனங்களில் பெண்கள் தான் அந்த குழந்தைக்கு, அந்த குட்டிக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கை படைத்திருக்கிறது, ஒரு பாக்கியத்தை. ஆனால் தேவையில்லாமல் ஆண்களுக்கு அந்த முளைக்காம்பு என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பு குறுகிய அளவில் இருக்கிறது. ஆண்கள் அனைவருக்குமே இருக்கிறது. இது எதற்காக ஆண்களுக்கு இருக்கிறது என்று இதுவரை நாம் ஒரு தேடுதல், ஒரு ஆராய்ச்சி, இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று இதுவரை நாம் தேடியது கிடையாது. சம்பந்தமே இல்லாமல் எதற்கு ஆண்களுக்கு முளைக்காம்பு இருக்க வேண்டும்? அது பயனில்லையே, வாழ்நாள் முழுவதும் பயனில்லையே. பிறகு எதற்காக அதுவென்றால், சிசுவாக படைக்கப்படும் போது அனைத்து சிசுவும் பெண்ணாகத்தான் படைக்கப்படுகிறது. இதுதான் இயற்கையின் படைப்பு. அனைத்து சிசுவும் பெண்ணாகத்தான் படைக்கப்படுகிறது. ஒரு குறுகிய நாட்களுக்கு பிறகே அது ஆணாக மாறி ஆண் தோற்றமாக மாற்றப்படுகிறது. பொதுவான ஒரு தோற்றம் என்றால் அது பெண்மையின் தோற்றம்தான். பெண்களுக்கு மட்டும் இருக்க வேண்டிய, தேவைப்படக்கூடிய ஒரு உடல் உறுப்பு ஆணுக்கு படைக்கப்பட்டு இருக்கிறது. அது அவசியம் இல்லாமல் இருக்கிறது என்றால், படைக்கப்படும் போது இவர் பெண்ணாக படைக்கப்பட்டார், பிறகு படைப்பின் வளர்ச்சியில் இவர் ஆணாக மாற்றப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. எனவேதான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற புரிதல் நமக்கு வந்துவிட்டால் இந்த ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு என்ற ஒரு நிலை இல்லாமல் இருக்கும். இதுதான் அடிப்படை. பெண்கள் நலனில் பெண்கள் தாங்கள் தங்களது உடலை, தாங்கள் தங்களது மனதை புரிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை இந்த தலைமுறையில் தான் இழந்தார்களா என்றால் கிடையாது. தாங்கள் தங்களுக்கான அந்த படைப்பாற்றலின் புரிதலை
மீட்டெடுக்கக்கூடிய தலைமுறையாக இந்த தலைமுறை மாற்றப்படுகிறது. கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த தாக்குதலின் வெளிப்பாடு அவர்களது மரபணுவில் ஊறி, நம்மால் எதுவும் முடியாது, நாம் இரண்டாம் பாலினம்தான், ஆண்கள்தான் போல என்று ஆண்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு மரபணுவாக பெண்களின் மரபணு பல ஆண்டு காலமாக கடந்து வந்து விட்டது. அதை மாற்றி அமைக்கும் ஒரு ஆற்றல் இந்த தலைமுறையில் உள்ளது. அது உறுதியாக மாறும். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்ற வாசகம் மாறி இன்று கல்வி என்றாலே அதில் முதலிடத்தில் இருப்பது பெண்தான் என்ற நிலை வந்துவிட்டது. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலை உருவாகும். அதை உருவாகக்கூடிய அந்த காலத்தை நாம் அனைவரும் கண்ணால் பார்க்க முடியும். பல பல பொதுத்துறைகளில் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இது வாய்ப்புகள் வழங்கப்படுவது அல்ல, அது அவர்களது உரிமை. அவர்களுக்கு தர வேண்டும். அந்த உரிமையை ஆண் வர்க்கம் இத்தனை ஆண்டுகாலமாக பறித்து வைத்துக் கொண்டது. இப்போது திரும்ப கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கான உரிமையை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு யாரும் அனுமதி தர வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக பறித்து வைத்ததை போராடி பெறக்கூடிய ஒரு நிலையில் நமது பெண் சமூகம் உள்ளது. உடல் அளவிலும் மனதளவிலும் அதிக அளவில் ஆற்றல் பொருந்திய நமது பெண்கள், நம் சகோதர சகோதரிகள், நம் தாய்மார்கள், நமது வாழ்க்கை இணை, இவர்கள் அனைவரையுமே போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு மனநிலை ஆண்களுக்கு வந்துவிட்டால் போதும். அவர்கள் மீது உண்மையில் அக்கறை வைப்பார்கள். அவர்கள் உடலை புறக்கணித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் அக்கறை வைத்துக் கொண்டு இறுதி கட்டத்தில் அவர்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுகிறது. இதற்கான ஆரம்பம் அச்சாணி எங்கு உருவானது என்றால் 13-14 வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உடலியல் மாற்றம், அந்த நாட்கள் முதல் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் படிப்படியாக உடல் கழிவாகட்டும் மனக்கழிவாகட்டும் முழுமையாக உடலை விட்டு நீங்காமல் உடலுக்குள்ளே சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் தீர்க்க முடியாத பல தொந்தரவுகளாக மாறுகிறது. இந்த மனக்கழிவுகளும் உடல் கழிவுகளும் மூட்டு வலியாகவும் முதுகு வலியாகவும் கண் சார்ந்த தொந்தரவுகளாகவும் இருதயம் சார்ந்த தொந்தரவுகளாகவும் தைராய்டு சார்ந்த தொந்தரவுகளாகவும் இன்னும் ஏனைய தொந்தரவுகளாக வெளிப்படுகிறது. நாம் நன்கு கவனிப்பு பார்ப்போமே, ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக தைராய்டு தொந்தரவுகள் உள்ளது. இந்த தைராய்டு தொந்தரவை கண்டுபிடிக்கக்கூடிய காலம் எந்த காலமாக இருக்கும்? ஒரு 16 ஒரு 22 வயதுக்குள்ளே தான் இந்த தைராய்டு தொந்தரவை அதிகமாக கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு 20-22 வயதில் அவர்களுக்கு தைராய்டு இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டால் இந்த தைராய்டு அவ்வளவுதான், இது மாறவே மாறாது, வாழ்நாள் முழுக்க ரசாயன மருந்துகளை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். எதனால் இது ஏற்பட்டது என்றால் இது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ். தேவையான ஆற்றல் சரியாக சுரக்கவில்லை என்றாலும் அல்லது கூடுதலாக சுரந்தாலும் இந்த தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இங்கு சுரக்க வேண்டிய சுரப்பு சரியாக சுரக்காமல் அதிகமாகவும் குறைவாகவும் மிகுதியாகவும் குறைவாகவும் சுரப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களது உடலிலும் மனதிலும் கூடுதலாக கழிவுகள் தேங்குகிறது. சும்மா இருந்தால் சுகம் கிடைக்கும் என்ற ஒரு வாக்கியம் உள்ளது. சும்மா இருந்தால் சுகம் கிடைக்கும். எந்த நேரத்தில் சும்மா இருக்க வேண்டும்? உடலுக்கு முடியாமல் இருக்கும்போது எது ஒன்றும் செய்யாமல் ஓய்வெடுத்துக் கொண்டு சும்மா இருக்க வேண்டும். நிச்சயமாக சும்மா இருந்தால் சுகம் கிடைக்கும்.
மனிதன் தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும் உடலுக்கு முடியாத நேரத்தில் சும்மாதான் இருக்கிறது. 2 நாட்களில் அந்த தொந்தரவிலிருந்து முழுவதுமாக மீண்டு வெளியேறுகிறது. ஆற்றலோடு ஆரோக்கியத்தோடு மீண்டும் அது அவைகளுடைய பணிகளை தொடர்ச்சியாக செய்கிறது. காரணம், உடல் சார்ந்த பெரிய அறிவு அந்த உயிரினங்களுக்கு கிடையாது. ஆனால் மனிதன் என்ற ஒரு உயிரினத்திற்கு உடல் சார்ந்த நிறைய அறிவுகள் இருக்கிறது. இந்த அறிவுதான் நம்மை நோயாளியாக மாற்றுகிறது. உடலில் ஏதேனும் ஒரு உபாதை ஏற்படும் போது, தொந்தரவு ஏற்படும் போது நமது தேடல் அகத்தேடலாக இல்லாமல் புறத்தேடலாக மாறிவிடுகிறது. என் உடலுக்குள்ளேயே என்ன நடக்கிறது என்று நாம் உற்று நோக்குவது கிடையாது. அதை தவிர்த்து புறத்தில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவரை சென்று பார்க்கலாம், அந்த மருத்துவர் வரக்கூடிய வருகை நேரம் என்ன, அவர் வாங்கக்கூடிய கட்டணம் என்ன என்று நமது தேடல் புறத்தேடலாக மாறுகிறது. என் உடலில் ஏன் இந்த மாற்றம் ஏற்படுகிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது எனது உடல் என்று நாம் உற்று நோக்கினால் நம் உடல் நமக்கு அழகாக தெளிவாக அறிவித்துவிடும் உடலில் என்ன தொந்தரவு ஏற்படுகிறது என்று. நம் உடலை கவனிப்பதில்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய மிக சிறந்த மருத்துவர் யார் என்றால் நமது உடல் மட்டும்தான். இந்த மிகச்சிறந்த தலை சிறந்த மருத்துவரை நாம் புறக்கணித்துவிட்டு வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உடல் என்பது ஒரே ஒரு உயிரினமா என்றால் கிடையாது. கோடிக்கணக்கான உயிரினங்களின் கூட்டு சேர்க்கைத்தான் நமது உடல். ஒரு செல்களுக்கும் தனித்தனியாக உயிர் இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த செல்களுடைய தொகுப்பு தான் மனித உடல். ஒரு செல்களுக்கும் உயிரணுக்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. ஒரு செல்களும் உயிரணுக்களும் தனித்தனியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது, உணவை உள்வாங்குகிறது. அதன் ஒட்டுமொத்த செயல்பாடு நமக்கு வெளிப்படுகிறது. நம் உடலை நாம் உற்று கவனித்தால் இதை பல பாகங்களாக பிரிக்கலாம். பிரித்துக்கொண்டே சென்றால் இறுதியில் பல அணுக்களாக பிரிக்கலாம். அந்த அணுக்கள் தான் செல். இப்படி பல தகவல்கள், பல காரியங்கள் நமது உடலுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. அதை நாம் உற்று நோக்கினால் போதும். கண்ணாடி போல நமது உடல் நமக்கு வெளிச்சமிட்டு காட்டும். இதைத்தான் நேற்றைய பதிவில் நாம் பார்த்தோம். ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறாள் என்றால் அந்த கர்ப்பத்திற்கான காரணம் யாரோ அவரிடத்தில் தான் முதலில் அந்த பெண் தான் சொல்லுவார்கள். அந்த உணர்வோடு அந்த பெண் இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தெரியவில்லை, புரியவில்லை. எதற்காக இந்த மாற்றம் உடலில் ஏற்படுகிறது, என் உடலில் என்ன மாற்றம் நடந்து கொண்டுள்ளது என்பதை உணரக்கூடிய ஒரு நிமிடம். என் உடலில் என்ன மாற்றம் நடந்து கொண்டுள்ளது என்பதை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் மாறிவிட்டது. காரணம், உடலை பற்றி, அகத்தை பற்றி உணராமல் இருப்பதுதான். இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு தகவல் என்னவென்று பார்த்தால், பெண்கள் குழந்தை ஈன்ற பிறகு அந்த குழந்தைக்கான உணவு தயாராகிவிட்டதா என்பதை உணரக்கூடிய தன்மையில் இருந்தார்கள். குழந்தைய கொண்டு போயிட்டு வயக்காட்டுல ஒரு மரத்தின் கீழே சேலையில தூளி கட்டி குழந்தைய படுக்க வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நிலத்துல வந்துட்டு அந்த அம்மா ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீரென்று வேலையை நிறுத்திவிட்டு அந்த குழந்தையிடம், அந்த மரத்திடம் ஓடுவாங்க. போய் பார்த்தா குழந்தைங்க விழித்து கொண்டு இருக்கும். சில குழந்தைகள் அழுது கொண்டு இருக்குமாம். அந்த குழந்தைக்கு பசியாற்றி விட்டு மீண்டும் படுக்க வைத்து விட்டு அவர்கள் வேலைக்கு திரும்புவார்களாம். அந்த குழந்தையின் அழுகை சத்தம் அல்லது அழுகாமல் விழித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலை இந்த தாய்க்கு எப்படி தெரியும் என்று பார்த்தால், இவர்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும்.
என் உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது, என் குழந்தைக்கான உணவு தயாராவதை என்னால் உணர முடிகிறது என்பதை அந்த அளவிற்கு உணரக்கூடிய தன்மையோடு இருந்தார்கள். இன்று அந்த உணரும் தன்மை இல்லாமல் இருப்பதால் தான் இன்று பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் கூட இன்னும் சற்று நேரத்தில் எனக்கு இந்த கழிவு நீக்கம் நடக்கவிருக்கிறது என்பதை உணரக்கூடிய தன்மையில் நமது தாய்மார்கள் இருந்தார்கள். கழிவு நீக்கம் நிறைவடையக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளவுதான், எனக்கு இந்த மாதத்திற்கான அந்த சுழற்சி நிறைவடையக்கூடிய தன்மையில் உள்ளது என்பதை கணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். இன்னும் எவ்வளவு நேரத்தில் எனக்கான அந்த அந்த பிரசவம் மகப்பேறு நடக்கும் என்பதை உணரக்கூடிய தன்மையில் அந்த தாயே, அந்த நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த தாயே அடுப்பில் தண்ணீர் வைத்து அதை வெந்நீராக மாற்றி சுடுதண்ணி வச்சிட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். பாட்டிமார்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களிடம் விசாரித்தால் சொல்லுவார்கள், அவர்களது வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவார்கள். பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு கொடுத்த அநீதிகள், அவர்களது உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாத நிலை, அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இன்று நமக்கு எவ்வளவோ சுதந்திரம் கிடைத்திருக்கிறது போல என்று நமக்கு புரியும். குறிப்பாக பெண்களுக்கு அவர்களிடம் நம் அதிக நேரம் அணுகி பேச வேண்டும். பேசும்போது அவர்களிடத்திலிருந்து ஏகப்பட்ட விடைகள் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு தகவல்களையும் நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் நமது உடலை, நாம் நமது மனதை புரிந்து கொள்ள வேண்டும், உற்று நோக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். இந்த செயலை நாம் செய்தோம் என்றால் நமது உடலிலும் மனதிலும் என்ன மாற்றம் நடக்கிறது, ஒவ்வொரு வினாடியும் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். அதை உணரும் தன்மையில் நாம் வந்துவிட்டால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நம்மால் கணிக்க முடியும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைவருக்கும் பொருந்தும். இதில் மகளிருக்கு கூடுதல் பங்கு இருக்கிறது. காரணம், ஒட்டுமொத்த உலகையும் படைத்தது பெண், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வழி நடத்துவது பெண். பொறுத்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் பெண்களுக்கே அதிக பங்கு உள்ளது. ஆனால் அது மட்டும் இன்றைய காலகட்டத்தில் மாறி உள்ளது. காரணம், அந்த உணர்வை இழந்த நிலையின் வெளிப்பாடு. இன்று முதல் நாம் நமது உணர்வுகளை உணர்ந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பினை நமது உடலுக்கு தருவோம் என்று முடிவெடுத்து, உடலில் ஏதேனும் ஒரு மாற்றம் நடக்கும்போது எந்த முன்முடிவும் இல்லாமல் முழுமையான ஓய்வெடுத்து மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்தோம் என்றால் நமது உடல் நமக்கு பல தகவல்களை கற்றுத்தரும். இதுபோன்ற ஆரோக்கியம் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்கேஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இந்த மகளிர் நலம் சார்ந்து, கருப்பை நலம் சார்ந்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை தாங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். காரணம், நேற்றைய பொழுது ஒரு 10-15க்கும் மேற்பட்ட அழைப்புகள் மூலமாக என்னிடத்தில் சந்தேகங்கள் கேட்டார்கள். மகளிர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கூட கை உயர்த்தி தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நாம் ஒரு 10 நிமிடம் நேரம் எடுத்துக் கொள்ளலாம். சார், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? இவ்வளவு நேரம் கேட்டுச்சுங்களா? ஓகே சார், ஓகே. ஒரு 10 நிமிஷம் டவுட் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் சார். ஆக்சுவலா பக்கத்துல நண்பர்கள் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாருக்குமே தொந்தரவா இருக்கும். அது நாங்க கண்டினியூவா பேசுறது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டவுட் செக்ஷனா வச்சுக்கலாம் சார். ஒரு 10 நிமிஷம் கொஸ்டின் எதனா இருந்துச்சுனாக்கா கேட்கட்டும், ஆன்சர் பண்ணிக்கலாம்.
வெல்கம் சார். புக்கர் சார், உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கு சார், நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். பிபிஎஸ்பி கேஸ் வணக்கம் சார். சார் வணக்கம், வணக்கம் கேக்குதுங்களா? சார். கேக்குதுங்க சார், கேக்குதுங்க. சார் என்னுடைய மனைவியோடைய தங்கச்சிக்கு கருப்பு பையில கட்டின்ற மாதிரி சொன்னாங்களாம் சார். ம் ஆஸ்பத்திரியில செக் பண்ண இடத்துல ம் ம் என்ன சார் பண்ணலாம்? அந்த கர்ப்பப்பை கட்டில பல ரகங்கள் சொல்லுவாங்க. தசை சரி சார். கட்டிகள் இருக்கு, நீர் கட்டிகள் இருக்கு என்று பல ரகங்கள் சொல்லுவாங்க. சரி சார். அந்த கட்டிகள் வந்ததுக்கு காரணம் இதுதாங்க. இப்ப அந்த என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த கட்டிகளை கரைப்பதற்காக ரசாயன மருந்து மாத்திரைகள் தருவாங்க. சரி சார். அந்த மருந்து மாத்திரைகள் இருக்கக்கூடிய கட்டியை கரைக்கும். இப்ப அந்த கட்டி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மாதவிலக்கு காலங்கள்ல முழுமையாக கழிவு வெளியேற விடாமல் அந்த வாழ்வியல் முறைகள்ல அந்த கழிவுகள் உள்ளேயே தங்கக்கூடிய நிலைப்பாட்டை நம்ம பண்ணதுடைய விளைவு தான் இது போன்ற கட்டிகள் வந்திருக்கு. இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிச்சாங்க அப்படின்னாலே புதியதாக கழிவுகள் தங்காதுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவுகளை உடல் தானாக வெளியேற்றம் கரைத்து அதுக்கு அனுமதித்தால் போதும். ஒரு சில மாதங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த உதிரப்போக்கம்ங்கிறது ஒரு 2-3 நாட்கள் கூடுதலாக நடக்கும். ஐயோ அதிகமா நடக்குதே என்று பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். சார் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு கருப்பு பையை ரிமூவ் பண்றேன் சொன்னாங்க. அதுக்கு என்னுடைய மாமியாருக்கு கருப்பு பை கட்டி இதென்ன பரம்பரை வியாதியா சார்? இது சின் சம்பந்தப்பட்டதா? இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல, என் குடும்பத்துல ஒரு 4 பேர் கேன்சர்ல இறந்துட்டாங்க சார். என் மாமனாரு, மைத்துனரு, என்னுடைய மாமனாருடைய அக்கா, தங்கச்சி. இது ரத்த சம்பந்தப்பட்ட நோயா சார் அது? ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி அப்படின்ட்டு எது ஒண்ணுமே வராதுங்க, கிடையாதுங்க. ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு சர்க்கரை வியாதி தொந்தரவு இருக்கு அப்படின்னாக்கா, இது உங்க அப்பாவுக்கு இருந்ததா அப்படின்ட்டு எடுத்த உடனே கேட்பாங்க. இது போல புற்றுநோய் தொந்தரவு இருக்கு அப்படின்னாக்கா, உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது இருந்ததா, ரத்த உறவுகள்ல வேற யாருக்காவது இருந்ததான்னு கேட்பாங்க. ஆமா சார், உண்மைதான் சார். நம்மளாம் உற்று நோக்கி பின்னோக்கி கவனிச்சு பார்த்து சொல்லுவோம், ஆமா அவங்களுக்கு இருந்தது, எங்க சித்தப்பாவுக்கு இருந்தது, எங்க எங்க அப்பாவுக்கு இருந்தது, மாமா, ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லுவோம். ஆமா சார். நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். அப்பாவுக்கு இருந்து அது மகனுக்கு வந்தது அப்படின்னா கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு மாமனார் மாமியாருக்கு இருந்தது, சித்தப்பா பெரியம்மாவுக்கு இருந்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு நமக்கும் துளி அளவும் தொடர்பு கிடையாது. சரி சார். அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு இருந்ததுன்னு ஏற்றுக்கொள்ளலாம். இது இந்த சர்க்கரை வியாதி ஆகட்டும், ரத்த அழுத்தமாகட்டும், புற்றுநோய் ஆகட்டும், எந்த வியாதிக்கு பெயர் வைத்திருந்தாலும் பரவாயில்லை. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அததான் சொல்ல வரேன். அதுதான் ஒரு புரிதலோட சொல்லலான்ட்டு நான் சொல்ல வரேன். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு ஒரு 45 வயதுல சர்க்கரை வியாதி இருக்குன்னு உறுதிப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாமே. சொல்லுங்க சார். நான் மருத்துவமனைக்கு போகும்போது என்கிட்ட கேட்பாங்க, அப்பாவுக்கோ பரம்பரையில யாருக்கோ அந்த தொந்தரவு இருந்ததான்னு கேட்பாங்க. நான் யோசனை பண்ணி பார்த்து, ஆமாங்க அப்பாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதனால உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று ஒற்றை வரியில சொல்லி எனக்கு மருத்துவம் பார்ப்பார்கள். இங்கதான் நம்ம கவனிக்கணும். அப்பாவுக்கு எத்தனை வயசுல சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா, அவருக்கு 45-50 வயசுல சர்க்கரை வியாதி வந்திருக்கும், அவரது வாழ்வியல் முறையின் வெளிப்பாடாக. அப்பாவுக்கு எத்தனை வயது இருக்கும்போது நான் பிறந்திருப்பேன் அப்படின்னாக்கா, அவருக்கு ஒரு 25-30 வயது இருக்கும்போது நான் பிறந்திருப்பேன். நான் பிறக்கும் போது ஒருவேளை அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்திருந்தா அது எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நான் பிறக்கும் போது அப்பாவுக்கு ஏதேனும் உடல் தொந்தரவுகள், உடல் வியாதிகள் இருந்திருந்தா அது எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நான் பிறக்கும் போது அப்பா இளைஞன், அவர் ஆரோக்கியமாகத்தான் இருந்தாரு, அப்ப அவருக்கு எந்த உடல் தொந்தரவும் கிடையாது. அதன் பிறகு அவரது வாழ்வியல் முறைகளின் வெளிப்பாடு காரணத்தினால அவருக்கு 40, 45, 50, 60 வயது வரும்போது அவருக்கு தொந்தரவு வந்தது. சரி சார். இப்ப அவருக்கு உடல் தொந்தரவு வந்த வயதுக்கும் நான் உருவான வயதுக்கும் தொடர்பு கிடையாது. சரி சார். இல்லைங்களா? சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க சொல்லுங்க. அப்போ அவரது வாழ்வியல் முறையின் வெளிப்பாடு தான் அவருக்கு அந்த உடல் தொந்தரவு வந்தது. இப்ப எங்க குடும்பத்திலே 4 பேருக்கு புற்றுநோய் வந்ததுன்னு சொல்றீங்க. அந்த குடும்ப வாழ்வியல் முறை ஒரே மாதிரியாக இருக்கு. அந்த வாழ்வியல் முறையைத்தான் மாத்தணும், அந்த உணவு முறையைத்தான் மாத்தணும். அதை சரிப்படுத்தணும் அப்படின்னாக்கா மாற ஆரம்பிக்கும். உணவு முறைகள் எப்படியா மாற்றத்தை கொண்டு வர முடியும்? பசிச்சு சாப்பிடணும்.
கடிகாரத்தை திருப்பி வச்சிடணும், வயித்தை கவனிக்கணும். இது ஒண்ணுதான். சாப்பிட்றதுக்கும் கடிகாரத்துக்கும் தொடர்பு கிடையாது. சொல்லுங்க. கடிகாரத்துல நேரம் ஆயிருச்சுன்னு நம்ம உணவு சாப்பிடாம வயித்துல பசிக்கும் போது உணவு சாப்பிடணும். இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்களேன், 80 விழுக்காடு தொந்தரவுகள் தானாக மறைஞ்சிரும். தானா மறைஞ்சிரும். இந்த நவீன மருத்துவர்கள்லாம் ஏன் அந்த மாதிரி மாற்றி நம்மள குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க? அது விட்டுருவோங்க ஐயா, அதை விட்டுருவோம். நம்ம சந்தேகம் என்னமோ அதை கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப உங்களுக்கு என்ன செய்ய என்னையா நான் உங்களுக்கு நான் பரிந்துரை பண்றது? புரியலைங்க. பாண்டித்துரை சார், தேனி. வெல்கம் சார். போஸ்ட்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அந்த சார் வணக்கம், நீங்க பேசுங்க. அண்ணனுக்கு சொல்லுங்க. இடுப்புல வலிக்குங்கிறாரு. இடுப்புல வலிக்குங்கிறாரு சார், என்னடா சார்? வலி தொடர்ச்சியா இருக்குங்களா, விட்டு விட்டு வருதுங்களா? தொடர்ச்சியா இருக்குங்கிறாரு சார். என்ன பணி செய்யறாங்க அவங்க? அவரு சமையலுக்கு போவார் சார், கேட்டரிங். ஓ, கேட்டரிங் வேலை செய்யறாங்க. எவ்வளவு நாள் அந்த தொந்தரவு இருக்குங்க? அந்த ஒரு 6 மாசமா தான் சார். 6 மாசமா இருக்கு. அவர் ஏதாவது உடல் தொந்தரவுக்காக ரசாயன மருந்துகள் தொடர்ந்து சாப்பிடுறாரா? இரவு தூக்கத்தை புறக்கணிக்கிறாரா? சிறுநீர் கழிக்கணுங்கிற ஒரு உணர்வு வரும்போது உடனே சிறுநீர் கழிக்காம அடக்கி வைக்கிறாரா? இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் வந்தா அடிமுதுகு பகுதிகளில் முதுகு தண்டுவடத்துல வலிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி சார், சரி சார். அது வாக்கிங் போக மாட்டாரு, படுத்தே இருப்பாரு. போனா கொஞ்சம் எல்லாம் இருக்கு. தேவைப்பட்டா போலாம். உணவுக்கான உழைப்பு அல்லது உழைப்புக்கான உணவு அப்படிங்கிற மாதிரி உணவு சாப்பிட்டு கொண்டு உடல் உழைப்பு கொடுத்து தேவைக்கு ஓய்வு கொடுத்து இரவு தூக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னாக்கா எந்த தொந்தரவும் கிடையாது. இது என்னன்னா, இப்ப எனக்கு இந்த நோய் இருக்கு, இந்த தொந்தரவு இருக்கு, இதை சரி பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற ஒற்றை கேள்வியில பதில் கிடையாதுங்க. இவ்வளவு நாட்களாக நம்ம தகவல் தரோம்னா இந்த தகவல்களை நம்ம புரிஞ்சு கொண்டு இத வாழ்க்கையில கடைபிடிச்சு பார்க்கும்போது நமக்கு தொந்தரவுகள் மாறும், சரியாகும். அப்பவும் நமக்கு தொந்தரவுகள் சரியாகாம இருக்குனாக்கா அப்ப கேள்வி கேட்கலாம். சரிங்களா? சரி சார், நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. சரி, மற்ற வேற எதுவும் சந்தேகங்கள் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதிகமான ஆட்கள் யாரும். மகாராஜன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப வந்து என்னோட மனைவிக்கு வந்து சிசரியன் மூலமா தான் வந்து குழந்தை பிறந்தது. அப்ப வந்து அந்த முதுகு தண்டுவடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த முதுகு பகுதியில வந்து எப்பயுமே வலி இருந்துகிட்டே இருக்கு. அவங்களால வந்து ஸ்டெடியா வந்து இப்ப படுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. டெய்லியுமே வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, கால் முழங்காலுக்கு கீழே அந்த கால் கரண்ட கால் சொல்லுவாங்களா, கணுக்காலுக்கு மேல வந்து அந்த பகுதியில வந்து வலி இருந்துகிட்டே இருக்கு. இரவு வந்து தூங்குறதுக்கு வந்து அவதிப்படுறாங்க. இதாங்க. சரிங்க. பொதுவாக நமக்கு எத்தனை இதயம் இருக்குன்னு கேட்டோம்னாக்கா ஒரு இதயம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா மனித உடம்புல 3 இதயம் இருக்கு. நெஞ்சு பகுதியில ஒரு இதயம் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன அந்த கணுக்கால் பகுதி, அந்த பின்பகுதியில 2 இதயம் இருக்கு. நமது ரத்தம் கீழ் நோக்கி செல்லும் போது அந்த ரத்தத்தை மீண்டும் மேல் நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு அந்த முட்டிக்கு கீழே பின்பகுதியில அந்த கணுக்கால்ல தான் இருக்கு. அந்த பகுதி வந்து 2 இதயம். ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் அடர்த்திகள் சேர்ந்து இருந்தது அப்படின்னாக்கா அந்த பகுதியில காரணமே இல்லாம வலிக்குங்க. இதை விட கூடுதலா பார்த்தோம்னாக்கா அதுக்கு கீழே குதிகால் பகுதிகளில் அதிகமான வலி இருக்கும். இது குறிப்பா பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த அனஸ்தீசியா பத்தி கேட்டிருக்கீங்க. அனஸ்தீசியாவை பத்தியும் மகப்பேறு பத்தியும் மகப்பேறு காலங்களில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறைகள் பத்தியும் விரைவில் நம்ம கலந்து பேசலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. நன்றி. இறுதியாக ரவி சார், நீங்க
சந்தேகத்தை ஒரு நிமிடத்துல கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, ஒரே ஒரு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா நம்மளோட வியாதி, முக்கால்வாசி வியாதி எல்லாமே குணமாயிடும் சொல்லுவாங்க ஐயா. அந்த காற்றும் அந்த சீதோஷ்ணங்களையும் சரியாகும், என்ன வியாதி இருந்தாலும் சரியாயிரும் சொல்றாங்க ஐயா. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம 4 பேருக்கு இன்னும் சொல்லி எல்லாருக்கும் நல்லது பண்ணலாங்க ஐயா. உடம்புல நோய் வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய செயல்பாடுகள், வேலைகள், உணவு முறைகள் கிடையாதுங்க. இது 2ஆம் பட்சம் தான். சரிங்கய்யா. உடம்புல வியாதிகள் வர்றதுக்கு, உடல் தொந்தரவு வர்றதுக்கு முதல் முக்கிய காரணம், ஆதி மூலம் எங்க இருக்கு அப்படின்னா மனசுல இருக்குங்க. சரிங்கய்யா. மனசை அமைதிப்படுத்தணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும். அதிகாலையில 4 மணிக்கு நான் எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு என்னுடைய பொட்டி கடையை நான் திறந்து வச்சுக்கிட்டு, எதிரில் இருக்கக்கூடிய மளிகை கடை வியாபாரம் சரியா நடக்கக்கூடாது, என் பொட்டி கடைக்கு தான் அதிகமான ஆட்கள் வரணும்னு நான் ஒரு மனநிலையோட இருந்தா இதுதான் மிகப்பெரிய வியாதி. சரிங்க. நான் காலையில எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு நெத்தி நிறைய பட்டை அடிச்சுக்கிட்டு விருப்ப கடவுள் கிட்ட போயிட்டு இறைவனிடம் கும்பிட்டுட்டு வந்து என்னை விட வசதியா இருக்கக்கூடிய என் பங்காளிக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துடணும், நான் தான் வசதியா இருக்கணும்னு நான் நினைச்சா இது பெரிய வியாதி. சரிங்க. இங்க நம்ம உருவத்துல பாக்குறோம் பாத்தீங்களா, இதுல சிக்கலே இல்லைங்க. உணர்வுகளில் இருக்கு சிக்கல். நம்ம உணர்வுகளை சரிப்படுத்தணும், அப்புறம் தான் உருவத்தை சரிப்படுத்த முடியும். சரிங்களா? சரிங்க. அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறது ஆரோக்கியம், நல்லது. சரிங்க. அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனாலயே அத்தனை வியாதியும் சரியாயிடும்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்க. இல்ல அப்படி இல்லைங்கய்யா. உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சா, நான் இப்போ ஒரு 10 வருஷமா 4 மணிக்கு தான் எந்திரிச்சு டெய்லி பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. அந்த இதுல நமக்கு அதுக்கு சில தொந்தரவுகள் இருக்கிறதுனால சரி, அதுக்கு உண்டான என்ன மோசம் கேட்கலாம் பாருங்க. சரிங்க ஐயா, விரைவில் நம்ம வந்துட்டு ஒரு சந்தேகங்களுக்கான ஒரு செக்ஷனை வைப்போம், ஒரு வார காலம். சரிங்கய்யா. அந்த நேரத்தில் உறுதியாக வந்து தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாங்க ஐயா. சரிங்க. நன்றிங்கய்யா. தேங்க்யூ. நன்றி. மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.